சொல்ற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் a நியூ பார்ட்டி which was started, not proved anything. ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன். லெட் தம் ஆல் ப்ரூவ் themselves, then talk about that. அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்துட்டு இருக்கேன். கேட்டு பாருங்கள், ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், இந்த ரசிக மன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணா போய் பாருங்கள். You can also verify, which is not that because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு. பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பார்கள். கேடிகே தங்கமணி சிபிஐ டாலரஸ்ட் லீடர் சிபிஐ, கேடிகே தங்கமணி பெரியப்பா, சிபா ஆதித்தனார் என் பெரியப்பா, கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான். அதனால என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போறோம், வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றது கணிக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டு பாரு, என்ன பண்றோம் பாரு, கூட இருக்கணும், வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலா. வி டாக் அபவுட் பாலிசி. மக்கள் வந்து என்ன பண்ணணும், வாட் ஆர் வி கோயிங் டு டெல் தி நியூ ஜெனரேஷன் தட் இஸ் தேர். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும் போது we have to make our country proud, we have to make our country grow. எக்கனாமிக்கலி 4வது இடத்துல முதல் இடத்துக்கு எப்படி போகணும்னு சிந்திக்கிறோம். அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்றது அரசியல். நான் இவனை தொட்டு பாரு, அவனை தொட்டு பாரு, யாரும் தொட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க? முடியாது, அடிக்க போறாங்க எல்லாரையும். அப்படி பட்ட அரசியல் அல்ல. நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி. நீங்க பேசுறது பவள விழாவை பத்தி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்றாரு. அவங்க பாரம்பரியமா நடத்திருக்காங்க, அதையும் கிண்டல் பண்றீங்க. அதனால மக்களுக்கு என்ன? நாளைக்கு வந்து நான் வந்து 70வது வயசு கொண்டாடுறேன், சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னா 70 வயசு கொண்டாடுறது அதே தான் சொல்லுவோம். அப்படி கொண்டாட முடியாது. டாக் சென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லாத கட்சியை பத்தி நீங்க கேள்வி கேட்டுறீங்க. இன்னும் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு 1000 பிரஸ்ஸை வச்சு பதில் சொல்லுங்க. Ask him his policies. Let not his party talk about people, instigate violence. அது பண்ணாம இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன்.